Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு வெரி ஃபேமஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜி ஆர் ரத்னவேல் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் தம்பி. எப்படி டாக்டர் இருக்கீங்க? ஜம்முன்னு இருக்கீங்க. ஓகே டாக்டர். நம்ம வந்து நிறைய வாட்டி வந்து முடி பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கோம். அதாவது முடியை பற்றி வந்து நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், மேக்ஸிமம் தெரியும், என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த முடியை பற்றி நம்ம ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணோம் டாக்டர். முடியை பற்றி ஒரு முன்னுரை உங்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவீங்க டாக்டர்? அதுக்கு முன்னாடி பொங்கல் வரப்போகுது, அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே டாக்டர். இந்த முடியை பற்றி ஒரு முன்னுரை. டாக்டர், முடி வந்துங்க ஒரு மனுஷனுக்கு 5 லட்சம் முடி இருக்குது. உடம்புல எல்லா பகுதியிலையும் முடி இருக்குது. உள்ளங்கை உள்ளங்காலை தவிர உடம்பு பூரா முடி. சில இடங்களில் கருப்பாக இருக்குது, சில இடங்களில் வெள்ளையாக இருக்குது. முடியில் 3 வகை இருக்குது. குழந்தையில பிறக்கும்போது இருக்கிறது ஒரு முடி, அப்புறம் ஒரு பூனை முடி, அப்புறம் நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய முடி. இந்த பூனை முடி வந்து வெளியே தெரியறதில்ல. ஓகே. ஆனால் உடம்பு ஃபுல்லாக இருக்குது. என்றைக்கு அது கருப்பாகி டார்க் ஆகுதோ அன்றைக்கி தான் தெரியுது. அப்போ எந்த இடங்கள்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடங்களில் மாத்திரம் தெரியும். இப்போ முகத்தில் முடி இருக்கா? இருக்குது. கழுத்தில் முடி இருக்கா? இருக்குது. கையில் முடி இருக்கா? இருக்குது. எல்லா பக்கமும் முடி இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு ஃபுல்லாகவுமே முடி தான். ஓகே. இந்த முடி எப்படி வளருது, எப்படி வந்து அதனோட சுழற்சி வளர்றது மூணு பாகமாக இருக்குது. ஓகே. ஆனஜன், அதாவது ஆனஜன்கிறது வளரக்கூடிய ஃபேஸ். இந்த வளரக்கூடிய ஃபேஸ் வந்து 80லேருந்து 85% முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. 10லேருந்து 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்குது. 5% உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த 5% வந்து எவ்வளோ முடி? 50லேருந்து 70 முடி. அப்போ 50லேருந்து 70 முடி தினம் உதிர வேண்டும், உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து எனக்கு நிறைய முடி உதிருது அப்படிம்பாங்க. எவ்வளோ முடியுமா உதிரும்? 10லேருந்து 20 அப்படிம்பாங்க. 10லேருந்து 20 நார்மல்மா, இதுக்கு வைத்தியம் தேவையில்லை, அதை பற்றி அவங்க கேட்குறது இல்லை. நான் குளித்தேன் சார், இவ்வளோ பெரிய முடி பந்து வந்துருச்சு சார் அப்படிம்பாங்க. எவ்வளோ முடியுமா இருக்கும்? ஒரு 40 முடி இருக்கும், அது நார்மல். 70 முடியை தாண்டும் போது தான் நம்ம அதை யோசிக்கணும். இந்த 70 முடின்னு நம்ம சொல்கிறது முட்டாள்தனமாக நிறைய பேர் எப்படி ஒரு டிவி இதில் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 70 முடி உதிர்ந்தா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் முடி உதிர்ந்துருது. அப்படி ஒரு கணக்கு அவங்களா ஒரு கணக்கு போட்டுறாங்க. 3 லட்சம் முடி உதிர்ந்தா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து சென்சிபிளே கிடையாது. எப்படின்னு பாருங்கள், ஒரு செடிக்கு ஒரு ரோஜா செடினா 6 மாதம்தான் இருக்கும் உயிர். ஒரு முருங்கை மரம்னா 2 வருஷம் இருக்கும். அதை விட ஒரு பலா மரம்னா 10 வருஷம் இருக்கும். ஒரு முடினா 5லேருந்து 7 வருஷம்தான். இந்த முடி 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே அந்த வளர்ச்சி முடிஞ்சு கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து கம்மை வச்சு ஓட்டினாலும் சரி, ஃபெவிக்காலை வச்சு ஓட்டினாலும் சரி, உங்கள் தலையில் நின்றுக்கிட்டே இருக்காது. உதறணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த உளுந்த முடி திரும்ப முளைக்கும். நகத்தை வெட்டுறீங்க, நகம் திரும்ப முளைக்குது. அதே மாதிரி முடி முதிர்ற முடி திரும்ப கண்டிப்பாக முளைக்கும். அந்த முளைக்கலைன்னா தான் நம்ம ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணும். அதாவது 70 முடி எனக்கு உதிருது சார், நார்மல் சார். பட் 70 முடி உதிர்ந்த இடத்துல எனக்கு முடி முளைக்கலை, அந்த டென்சிட்டி குறையுது. அப்போ தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். இல்லைன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. சரி, தலையில் எவ்வளோ முடி இருக்குது ஒரு மனுஷனுக்கு? ஏன்னா மனுஷனுக்கு மெயினே வந்து தலைமுடி தான். தலைமுடி தான் அழகாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வழுக்க மண்டையாக ஒரு பெண் இருந்தால் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையே போச்சு. அதே இது வழுக்க மண்டையாக ஆண் இருந்தால் நினச்சி பாருங்கள், அதுவும் வாழ்க்கை போச்சு. அப்போது முடி தான் அழகு. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடலாம், பிபி வந்துடலாம், சுகர் வந்துடலாம், எல்லாம் உள்ளே இருக்க வெளியே தெரியறது இல்லை. பட் முடி போயிடுச்சா வாழ்க்கை போச்சு. சூசைடல் டெண்டன்சி எல்லாருக்கும், ஐயோ நம்ம வாழ வந்து தகுதி இல்லாதவங்க ஆயிட்டுமோ அப்படிங்கிற அந்த நினப்பு. இது வந்து எனக்கு ஒரு டீச்சரோட சன்னு, டீச்சர் வந்து கூட்டு வராரு. முடி வந்து இந்த சைடில் மாத்திரம் கொஞ்சம் போயிருக்கு. என் பையன் வந்து தூக்கு மாட்டி செத்து போயிடுவான்னு சொல்கிறான் சார், இந்த பையனுக்கு முடி நட்டி விடுங்கிறாரு. எப்போ மருந்து போட்டால் முடி முளைச்சிடும்? இல்லை சார், அவனோட சந்தோஷத்துக்கு நீங்கள் முடியை நட்டி விட்ருங்க. நான் முடியை நட்டி விட்டேன், தேவையில்லை, பட் நான் முடியை நட்டி விட்டேன். எதுக்காக? அவனோட சூசைடல் டெண்டன்சி குறையணுங்கிறதுக்காக. இதில் பேசிக் பாருங்கள், அதாவது முடி இந்த இடத்துல போயிடுச்சுன்னா திரும்ப முளைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே தப்பு. முடி வந்து சுழற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது.
அந்த சுழற்சியில் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் வளர்கிற முடி கட்டாயம் உளுந்துரும். அதுக்கு முன்னாடி உதிர்ந்துச்சுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது பெண்களுக்கு முடி உதிர்வுக்கு காரணங்கள் டிஃப்ரெண்ட், ஆண்களுக்கு முடி உதிர்வுக்கு காரணங்கள் டிஃப்ரெண்ட். அதை காரணமாக நான் தனியாக பார்ப்போம். பட் முடி உதிரவே கூடாது, முடி அப்படியே இருக்கணும்னு நினச்சா நம்ம கரடி மாதிரி ஆயிரும். ஒரு நாளைக்கு முழுக்க முடி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. 1. 2, சில பேருக்கு முகத்தில் இருக்கிற முடி கூட டார்க்காக திக்காயிரும். அது வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம். இப்போ பெண்களுக்கு மீசை வளருது, தாடி வளருது, அது ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளம். அது வந்து என்ன ஹார்மோன்னாலும் அது கூடுதுன்னு பார்த்து அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும். அப்போது முடியை வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். பாதுகாப்பாக வைக்கணுங்கிறது சில பேர் என்ன திங்கிங் அப்படின்னா, நான் முடிக்கு பால் ஊற்றினேன், தேன் ஊற்றினேன், முட்டையை உடச்சி ஊற்றினேன், இதெல்லாம் ஊற்றணும்னு நினைக்காங்க. இதில் ஒன்று பாருங்கள், எதுவும் உள்ளே போகாது தலைக்குள்ளே. முடிக்கு உயிர் கிடையாது, முடியினோட வேருக்கு தான் உயிர் இருக்குது. மேலே இருக்கிற முடி மேலே நீங்கள் என்ன தடவுனாலும் பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு முட்டையை தடவாதீங்க. முட்டையை தடவுனீங்கன்னா ராத்திரி தூங்கும்போது பாம்பு பால் குடிக்க வந்தேன், முட்டையை குடிக்க வந்தேன்னு உங்கள் முடியை குடிச்சிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு இந்த முட்டையை தடவாதீங்க, கேட்க மாட்டாங்க. புரோட்டீன் என்ரிச்டு ஷாம்பூ, விட்டமின் என்ரிச்டு ஷாம்பூ அப்படின்னு நிறையா வருது. இந்த என்ரிச்மெண்ட்லாம் உள்ளே போகாது. இதெல்லாம் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு கிமிக். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முடிக்கு நீங்கள் பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள் வலிக்காது, பிடுங்கி பாருங்கள் வலிக்கும். உயிர் கீழே இருக்குது, இந்த இதுக்குள்ளே எதுவும் போகாது. அப்போ நீங்கள் கொடுக்குற மருந்து எப்படி சார் உள்ளே போகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பெனிட்ரண்ட் இருக்குது. அதாவது பெனிட்ரண்ட்னா மருந்தை உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுதான் உள்ளே செலுத்த முடியும். நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, தண்ணி உள்ளே போயிருமா? எனக்கு குளிச்சா சைனஸ் வந்துடும் சார்பாங்க. என்ன தண்ணி இங்கே பட்டோன்னே உள்ளே போயிருமா? போகுதில்லை, எதுவும் உள்ளே போகாது. அவ்வளோ தூரம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சரி, ஊற்றாட்டினாலும் சரி, பால் ஊற்றினாலும் சரி, ஊற்றாட்டினாலும் சரி, இப்போ முட்டை போட்டாலும் சரி, முட்டை போடாட்டினாலும் சரி, முடி அதனோட வாழ்க்கை நேரத்துக்கு இருக்க தான் செய்யும். நீங்கள் தயவு செஞ்சு அதை தொடாதீங்க, அதோட விளையாடாதீங்க. உயிர் இல்லாத ஒரு அணுக்கு நீங்கள் போடுற முட்டை பிரயோஜனமில்ல. அந்த முட்டையை ஆம்லேட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. முடியோட விளையாடாதீங்க. நல்லா சொன்னீங்க டாக்டர். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்தோம். ரைட். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. எங்க பையனுக்கு வந்து கண்ண பகுதியில வந்து ஒரு பெருசா ஒரு வட்டம் மாதிரி கருப்பா இருக்கு சார். பிறந்ததுலேருந்து இருக்காம்மா? சொல்லி சில நேரத்துல சார். பிறந்ததுலேருந்து இருக்கா? இல்ல சார், இப்ப கொஞ்ச நாளா தான் இருக்கு. உன் பையனுக்கு வயசு என்னப்பா? இருக்கு சார். உன் பையனுக்கு வயசு என்ன? 16 வயசு சார். எவ்வளவு நாளா கருப்பு இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு சார். கண்ணத்துல 2 பக்கம் இருக்கா, ஒரு பக்கம் இருக்கா? ஒரு பக்கம் மட்டும் இருக்கு சார். சில நேரத்துல நகத்தை போட்டு சொரிஞ்சிடுறான். சரி. தோலா வெள்ளையா உதிருது. சில நேரத்துல அந்த இடத்துல அப்படி வீக்கம் மாதிரி வருது. அப்படி ஏதாவது மருந்து இருக்கா போயிடுது. சரி சரி. பொடுகு இருக்காமா தலையில? பொடுகு இருக்கு சார். பொடுகு இருக்கு சார், முடி கொட்டுது சார். சரி சரி சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்கம்மா. அதாவது எல்லாருக்கும் தலையில் மாத்திரம்தான் பொடுகு வரும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தலையில் பொடுகு வரும், கண்ணு பட்டையில் வரும், மீசையில் வரும், காதுக்குள்ளே வரும், காதுக்கு பின்னாடி வரும், முதுகில் வரும், நெஞ்சில் வரும். எங்கெல்லாம் முடியினோட வேர் இருக்கோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடியினோட வேர் எல்லா பக்கமும் இருக்குது. இந்த பொடுகுக்கு காரணம் உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு சுரப்பி. இது வந்து எண்ணெயை சுரந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணெய் வெளியே வர்றது தான் பொடுகு. எண்ணெய் வெளியே வரும்போது ஒரு கிருமியும் சேர்த்து வெளியே கொண்டாந்துடும். அதுக்கு அந்த கிருமி வந்து நம்ம உடம்போடு இருக்கிற நல்ல கிருமி, ஒரு போலீஸ்மேன். நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடியது, நம்ம தோலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிருமி தேவையில்லாமல் வெளியே வரும்போது, எண்ணெயோடு சேரும்போது அது பொடுகாக ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற போலீஸ்காரன்னு சொல்லும்போது நம்ம அதை கொல்ல முடியாது, கொல்லவும் கூடாது. அந்த கிருமியை வந்து நம்ம வந்து பக்குவமாக சொல்லிக் கொடுக்கணும். எப்பா எனக்கு தொந்தரவாக இருக்குது, நீ உள்ளே போயிரு, வெளியே வராத, இவ்வளோ தான் சொல்ல முடியும். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற வியாதி. பொடுகுக்கு முடிவே கிடையாது. இந்த முகத்தில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுவும் பொடுகு தான். இந்த தேய்ச்சா செதிலாக வரும், அதுவும் பொடுகு தான். ஆயின்மெண்ட் நான் சொல்கிறேம்மா, ஜிஆர்எம். இந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை போடுங்க. போகும் வரும், போகும் வரும், முடிவில்லை தொடர்கதை. பொடுகுக்கு சரி பண்ணிடுவேன்னு சொல்லி இந்த நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், இந்த முடி வளரணும்னு பாம்பு கொண்டு போய் வளர்த்தேன், புண்ணாக்கு போட்டேன், இந்த போடுற மாதிரி இந்த பொடுகுக்கு எலுமிச்சம்பளத்தை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எலுமிச்சம்பளத்தை போட்டு தேய்ச்சாலும் சரி, கத்தியை வச்சு சொரனாலும் சரி போகாது. அது உள்ளேருந்து வர்ற செக்ரீஷன். கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரெகுலராக ஷாம்பு பண்ணுங்கள்.
ஷாம்பு பண்ணாலே ஓரளவு குறைஞ்சிரும். இந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் ஒரு 15 நாள் போடுங்க, போயிடும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க. அதை அந்த இது கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆன பிறகு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, 1 மந்த்துக்கு ஒரு தடவை ஜிஆர்எம் நைட் ஆயின்மெண்ட் போட்டு காலையில் யாக்ரோ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும்மா. நோ க்யூர், நோ க்யூர், நோ க்யூர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலை பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கையார்லேருந்து அனிதா பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் அனிதா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ அம்மா, ஹாப்பி பொங்கல்மா. தேங்க்யூ சார். சொல்லுமா. சார், நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்கணுங்க சார். சரிம்மா. என் பாப்பா 2 பேருக்கும் முடி கொட்டுதுங்க சார். வயசு என்னம்மா உன் பாப்பாக்கு? 15, 17, 2 பொண்ணுங்க சார். உனக்கு தைராய்டு இருக்காம்மா? இல்லைங்க சார். உன் பிள்ளைங்களுக்கு தைராய்டு இருக்காம்மா? எதுவும் இல்லைங்க சார். டேண்ட்ரஃப் இருக்காம்மா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். பேன் இருக்காம்மா? அது கூட இல்லைங்க சார். பரவாயில்லையே, பேன் இல்லாத ஒரே பொம்பளை இந்தியாவில் நீதாம்மா. சரி, தலைக்கு தினம் குளிப்பாங்களாம்மா? அது குளிக்க மாட்டாங்க. தலைக்கு இப்ப அடிக்கடி குளிக்கிறாங்க சார். அடிக்கடி? அப்புறம் அடிக்கடினா எப்படி? நீங்க சொன்ன பிறகு இப்ப வாரத்துல 3 நாள் குளிக்க வைக்கிறாங்க சார் தலைக்கு. மீதி 3 நாள் யார் குளிப்பா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்லைங்க சார், ஸ்கூல் போக டைம் இருக்கு, அதனால குளிக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா? அது கூட இல்லைங்க சார் பசங்களுக்கு. குளிப்பாட்ட மாட்டீங்க மொத்தத்துக்கு. சரி, ஈவினிங் வந்த பிறகு குளிப்பாட்டினா? சரிங்க சார், அது மாதிரி ட்ரை பண்ண. வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க சார் அவங்களுக்கு, அதனால குளிச்சா வீசிங் வந்துடும். குளிக்காம இருந்தா வீசிங் வராது. சரி, ஒண்ணு. அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் வருதுங்க சார், ஒரு கண்ணத்துல மட்டும் பாப்பாக்கு. சரி, 2, 3. நீங்க சொன்ன மருந்தெல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்ல எங்கேயுமே கிடைக்கலங்க சார். இது சென்னையில தான் கிடைக்குமா? அப்புறம் உங்களை பார்க்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுங்களா சார்? மூணாவது கேள்வி இது. சரி, இப்போ இந்த தலைக்கு குளிக்கிறது பாருங்க, வீட்டை தினம் துடைக்கிறீங்க, பாத்திரத்தை தினம் கழுவுறீங்க, துணியை தினம் துவைக்கிறீங்க. அது ஏன் முடியை மாத்திரம் விட்டுறீங்க? அது என்ன பாவம் பண்ணிச்சு அந்த முடி? உள்ளேருந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது தலையில், உள்ளேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணெயில் தூசி எல்லாம் ஒட்டுது. நீங்கள் தலைக்கு எண்ணெயை பூரா தேய்க்கிறீங்க, அந்த எண்ணெயில் தூசி ஒட்டுது. இதை ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? தலை பக்கத்தில் யாரும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? எப்படி ஒரு பொம்பளையோட ஆம்பளை போக முடியுங்க? சரி, இது 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 இப்படி கேட்டோம்னா ஆம்பளையே இப்போ ரொம்ப தப்புங்க. ஆம்பளையும் இப்போ என்ன கேட்குறாங்க வந்தோடனே, சார் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்பான். சாப்பிடணுமான்னு என்கிட்ட கேளேண்டா அப்படிம்பேன். இல்லை சார், சாப்பாடு சாப்பிடணும்ல, தலை குளிக்கணுமா கட்டாயம்? எப்படி ட்ரெடிஷன் மாற்றிட்டாங்க பாருங்கள். வீட்டில் இருக்கிற பாட்டி பூட்டி இந்த பாட்டிகளும் பூட்டிகளும் பண்ணுற வேலைகள் தான் இது எல்லாமே. எப்பா தினம் குளிச்சிடாதப்பா, வெயிட்டு குறைஞ்சி போயிடும், அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா உடம்பு குறைஞ்சி போயிடும்ல, அதனால் தேய்ச்சிடாத. ரொம்ப தேய்ச்சினா முடி உழுந்து போயிடும், தேய்ச்சிடாத. குளிச்சிடாத. குளிக்காமல் பூரா உள்ள வீட்டுக்குள்ளே பூரா அசிங்கமாக சுற்றுங்க அத்தனை பேரும். என்ன, ஒருத்தன் தலையை ஒருத்தன் மோந்து பார்க்க முடியாது. இது ஆம்பளையும் இப்போ இப்படி தான் இருக்காங்க. பொம்பளைங்களை மாத்திரம் சொல்லி தப்பே கிடையாதுங்க. இப்போ ஆம்பளைங்க பூரா இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆம்பளைங்களோட வர்ற அம்மாக்கள், அது எப்படி சார் தினம் குளிப்பாட்ட முடியும் என் பையனை? உன் பையனுக்கு வயசு என்னம்மா? 20. எந்த வயசுலம்மா கல்யாணம் பண்ணுவேன்? இன்னொரு 3 வருஷத்தில். நீ கல்யாணம் பண்ண பிறகு அவன் வீட்டுக்காரம்மா அவன் பக்கத்தில் வரணுமா வேண்டாமாம்மா? தலைக்கு குளிப்பாட்ட மாட்டேன்னா என்னம்மா அர்த்தம்? நீ இப்படி பழக்கப்படுதுன்னு இதே தானம்மா உன் பிள்ளைக்கு வரும். அது நீங்கள் எத்தனை தடவை பேசுங்க. பாருங்கள், அந்த அம்மா என்ன சொல்லுது, அடிக்கடி குளிப்பாங்க. அது நான் அடிக்கடி குளிப்பாங்க, தினம் ஜோறு சாப்பிட்றீங்க, உங்களை வந்து உங்கள் சுற்றி இருக்கிறத பூரா சுத்தமாக வச்சுக்கிறீங்க. அப்படி முடிய மாத்திரம் எப்படி சுத்தமாக வைக்க மாட்டேங்கிறீங்க? தலையை சுத்தமாக வைக்கலைன்னா அந்த நீங்கள் இதை பேசிக் பாருங்கள், சுத்தமாக வைக்கலை, பொடுகு சேர்ந்துருது. பொடுகு சேர்ந்துருச்சுனாலே ஹேர் ஃபால் வந்துடும். அப்போ அது பரவாயில்லையா? ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்தியாவில் பொடுகு. 72% பீப்புள் பொடுகு வச்சுருக்காங்க. கேரளாவில் பொம்பளை காலையிலையும் தலை குளிக்கிறா, நைட்டு தலை குளிக்கிறா. அங்கே பொடுகுங்கிற கம்ப்ளைண்ட்டே கிடையாது இந்த மலையாளிஸுக்கு. இங்கே இருக்கிறவங்க மாத்திரம், ஆனால் அவங்க இங்கே வந்து இங்கேயும் கெட்டு போயிட்டாங்க, அது வேறு. பட் இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் அதை குளிக்க மாட்டேங்கிறத அந்த ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி, பொடுகுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் வந்து பொடுகை எதிர்க்க வல்லது. அதுக்கு பேரே நல்லெண்ணெய். ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் குளிங்க. வாரத்துக்கு 3 நாள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். மற்ற நாள் வெறும் தண்ணி ஊற்றுங்க. ஹேரை க்ளீன் பண்ணுங்கள். ஹேருக்கு கீழே இருக்க ஸ்கால்ப்பை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிங்கன்னா தான் நல்லது. ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஆனால் 7 டேஸும் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது கட்டாயம் பண்ணணும்.
நீங்கள் காலையிலையும் குளிக்கணும் நைட்டும் குளிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து காலையிலையும் குளிக்கிறாங்க நைட்டும் குளிக்கிறாங்க. தலைக்கு இந்த குளிக்கிறாங்கன்னு சொல்கிறது நம்ம ஊரில் வந்து தலைக்குங்கிறத சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னங்கிறதே எனக்கு தெரியல. குளிக்கிறதுங்கிறது தலைக்கும் சேர்த்தான், தலைக்கும் சேர்த்தான். அப்புறம் ரெண்டாவது கேள்வி அவங்க கேட்டது பரு. பருவத்தில் வருவது பரு இந்த வயசில் வரத்தான் செய்யும். கிழவனான பிறகு பரு வராது. சரியா? அப்போ நேர கிழவன் ஆகணும் இல்லை நேர கிழவி ஆகணும், பரு வரக்கூடாது அப்படின்னா பரு வந்தால் ஏசிஎன் ஆயின்மெண்ட் M+100 டேப்லெட் 6 மாதம் கண்டினியூ பண்ணால் பரு கண்ட்ரோல் ஆயிரும். பட் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும் க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரம் 6 மாதங்கிறது நம்ம புக்கில் போட்டிருக்கிறது. புக்கில் வந்து 6 மாதம் போட்டால் 90% க்யூர், 10% அதுலேயும் ஃபெயிலியர் தான். ஓகே. ஏன்னா அதுக்கும் சில காரணங்கள் வந்து க்யூர் பண்ண முடியறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலில் வந்து 90% வியாதிகள் குணப்படுத்த முடிவதில்லை, கண்ட்ரோல் மாத்திரம்தான். அந்த கண்ட்ரோலில் முடியும் சேர்ந்துருது. ஏன்னா முடியில் ஒரு 10 காரணங்கள் ஹேர் ஃபாலுக்கு இருக்குன்னா அதில் ஒரு 6 காரணங்கள் தான் க்யூரபிள், ஒரு 4 காரணங்கள் க்யூரபிள் கிடையாது. ஓகே. அது அடுத்து 3வது முக்கியமான கேள்வி டாக்டர். அதுலேருந்து எஸ்கேப் போகலாம் ட்ரை பண்ணுறேன். இது அவங்களுக்கு மட்டும் கேள்வி கிடையாது, மொத்த நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருக்குது. உங்களை பார்க்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? மொத்த தமிழ்நாடு வெயிட் பண்ணுது டாக்டர். அப்பாச்சி ஆமாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். இருக்கணாங்கிறது தெரியணும்ல. என்கிட்ட ஊரச்சத்தை போயிட்டேன்னா அதனால் கேட்டுட்டு தான் வரணும். இருக்கணா இல்லையா அப்படிங்கிறது கேட்டுட்டு வரணும். அது நல்லது தானே? ஓகே டாக்டர். திட்டு வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அது ஆனால் வந்து என்னை பார்த்தோன்னே நொந்து போயிடுவாங்க. ஏன்னா டிவியில் எவ்வளோ அழகாக பேசுகிறாரு சிரிச்சு சிரிச்சு, அங்கே சிரிக்கவே மாட்டேங்காரு அப்படின்னு. இவர் தானா அப்படின்லாம் இவர் தானா அப்படின்னு. அது வந்து 6 மணிக்கு முன்னாடி 6 மணிக்கு அப்புறம்ங்கிற கதை மாதிரி. இது வந்து அங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு 100 பேஷண்ட் பார்த்தாகணும். நான் என்னம்மா அப்படின்னேன்னு வைங்க, இவங்க அவங்க அம்மா கதை, அப்பா கதை, ஐயா கதை, அண்ணன் கதை எல்லாம் பேசுவாங்க. நம்ம அதுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது. என்ன செய்யுது, காலில் கரப்பான் காலை காட்டினாங்கன்னா மருந்து எழுத ஆரம்பிச்சிருவேன். ஏம்மா கரப்பான் காலம் பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தையாக இருப்பான், முடிவில்லை. பேஷண்ட்டை பார்த்தாச்சுன்னா 2 தான், போகும் போகாது. போகும்னா எவ்வளோ நாளில் போகும், இதை தவிர ஒரு வார்த்தை பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டியது அவ்வளோதான். போகும்னா கரெக்டாக சொல்லிடும், இவ்வளோ நாள் போடுமா போயிடும். போகாதுங்கிறத போகவே செய்யாது. இந்த மருந்தை கையில் வச்சுக்கோ, எப்போ வந்தாலும் போடு, என்னை தேடாத. சூப்பர் டாக்டர். சிலருக்கு வந்து முடி கருப்பாக இருக்குது, சிலருக்கு வந்து செம்பட்டையாக இருக்குது. ஸோ இதோடைய தன்மை எப்படி மாறுதுன்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிகள் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நிறைய பேருக்கு வந்து நிறம் மாறுதில்ல டாக்டர். நிறைய பேர் வந்து கருப்பாக இருக்கிற முடியை வந்து டை பண்ணி மாற்றிக்கிறாங்க. எனக்கு வந்து ப்ரௌனாக இருக்கணும், கலராகணும், ஸ்டைல் ஃபேக்டர் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இயற்கையாகவே சில பேருக்கு வந்து ப்ரௌனாக தான் இருக்குது, செம்மட்டையாக இருக்குது. ஸோ இந்த நிறம் எப்படி டாக்டர் மாறுது? தம்பி, அதாவது தோல், நகம், முடி எல்லாமே ஒன்று தான். தோலுக்கு எப்படி கலர் கொடுக்குற அணு தோலுக்கு கீழே இருக்கோ மெலானின் அணு, அதே மாதிரி தான் முடிக்கும். ஓகே. அப்போ அந்த மெலானின் அணு குறைஞ்சின்னா கண்டிப்பாக அங்கேயும் அப்படி தான் இருக்கும். இதில் எப்படி அப்படின்னா முடி எல்லாமே கெராட்டினை வச்சு ஃபார்ம் பண்ணுது. கெராட்டின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன். ஓகே. இப்போ மாட்டுக்கு கொம்பு இருக்குது, அது வந்து ஹார்ட் கெராட்டின். யானைக்கு தந்தம் இருக்குது, அது ஹார்ட் கெராட்டின். ஓகே. அது எல்லாமே முடியினோட ஒரு இதுதான். ஓ. இது வந்து சாஃப்ட் கெராட்டின். இது வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகே. அப்போ எல்லாமே வந்து புரதச்சத்து உள்ளது. அப்போ புரதச்சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரௌனாக மாறிடும். ஜெனட்டிக்காக அவங்களோட குடும்பத்தில் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் ப்ரௌனாக வரலாம். இது 2 தான் காரணம். புரதச்சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா புரதச்சத்தை ரீப்ளேஸ் பண்ணி நல்லாயிரும். ஓகே. சரியா? இப்போ நான் ப்ரௌனாக என்கிட்ட பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், தினம் ஒரு 7 மணிக்கு 10 நிமிஷம் வெயில் நில்லுங்க. சீக்ரோ லோஷன் காலையிலேயும் நைட்டும் போடுங்க. அது வந்து ஒரு சீரம், அது விட்டமின் சி கலந்தது ப்ளஸ் ப்ரோட்டீன் பெப்டைட்ஸ் கலந்தது. கூட சேர்த்த அயன் அண்ட் சிங்க் சோஃபர் பயோனா 3 மாதம் போடுங்க. மாறுச்சுன்னா அது வந்து டெஃபிஷியன்சினால் வந்துச்சு. மாறலை அப்படின்னா ஜெனட்டிக்னால் மாறாது. ஜெனட்டிக் வந்து இதில் ஒரு 8 to 10% தான் ஜெனட்டிக். ஒரு 90% வந்து சத்துக்குறவு தான். சத்துக்குறவு. ஓகே. குழந்தை வளரும்போது சத்துக்குறவாக இருக்கும்.
அதாவது புரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரௌனாகவே போயிடும், செமட்ட முடியாவே போயிடும். அப்போது நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிக்கு வெளியே இருக்கிற முடிக்கு உயிர் கிடையாது. அந்த கெராட்டின் மாத்திரம் நம்ம இது புரோட்டீனை மாத்திரம் நம்ம உள்ளே தள்ளணும்னா இனி வளர்கிற முடி வந்த முடி போகாது, இதாகாது. பட் வளர்கிற முடியை நம்ம நல்ல செழிப்பான முடியாக கொண்டாந்துடலாம். ஓகே. பட் வைத்தியம் பண்ணணும், 10% ஃபெயிலியர். ஓகே. இப்போ இந்த டை பண்ணுறாங்களா டாக்டர், இந்த டை பண்ணுறதுனால வந்து இல்லை, முடி உதிர்வு டைக்கும் முடி உதிர்வுக்கும் டைக்கும் முடி கலர் மாறுறதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இளம் வயசுலேயே டை அடிச்சிட்டோம்னா இனி பூரா முடியும் எல்லா பூரா நரைச்சிடும் அப்படிம்பாங்க. அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்போ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய டை இல்லாத டை க்ரீம் இல்லை, அது நம்ம பார்க்கணும் தம்பி. அதாவது நீங்கள் ஹேர் டையை வந்து சூஸ் பண்ணும்போது அமோனியா ஃப்ரீ டை ஒன்று, பிபிடியினோட அளவு, அதாவது பேராஃபெனிலின் டையமின். நீங்கள் கவர் டையினோட கவர் பார்த்தீங்கன்னா கவரில் பிபிடியினோட அளவு இருக்கும், அமோனியா இருக்கா இல்லையான்னு இருக்கும். பிபிடியினோட அளவு 2.5% கம்மியாக இருக்கணும். ஓகே. அந்த பிபிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலர் டெவலப்பர். ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஃபோட்டோ பிரிண்ட் போடும்போது வரக்கூடிய அந்த யூஸ் பண்ணுற கலர் டெவலப்பரில் இருக்கிறது தான் பிபிடி. ஓகே. அந்த பிபிடியை தான் நம்ம ஹேர் டையில் கொண்டாந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த பிபிடி வந்து அதிகப்படியாக போட கான்சென்ட்ரேஷன் அதிகம் ஆக ஆக இது எல்லாமே டை எல்லாமே உள்ளே போய் பெனிட்ரண்ட் ஆகி உள்ளே கம்ப்ளீட்டாக போய் கிட்னியில் போய் ஃபில்டர் ஆகணும். எந்த சாயமும் கிட்னியில் ஃபில்டர் ஆகணும். அப்போ நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது கிட்னியை பாதிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு இது. பட் நீங்கள் ரேராக மாதத்துக்கு ஒரு நாள் போடுவேன், 2 மாதத்துக்கு ஒரு நாள் போடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. பட் அமோனியா ஃப்ரீயாக பிபிடி 2.5% கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டா அது நல்ல டை. அப்படி டை போடுறதா இருந்தால் நீங்கள் டை வாழ்க்கை முழுக்க போடலாம். டை போடுறதுனால ஹேர் ஃபால் வருமா, டை போடுறதுனால முடி வந்து பாதி வெள்ளை முடி வந்து கருப்பு முடி ஆக்கிடுறோம், மீதி கருப்பு முடி வெள்ளை ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஓகே. வெள்ளையாகிறதுக்குரிய ரீசனே கீழே நடக்கிறது. அது டைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. டையில் வரக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒன்று தலையில் கொப்பளங்கள் வரலாம், முகத்தில் அந்த டையினோட இது பூரா இறங்கி பூரா கருப்பாக வந்துடும் தம்பி. சில பேருக்கு டை அலர்ஜி வந்துடும். இப்போ மீசைக்கு போடுவாங்க, வாயெல்லாம் வீங்கி போய் வருவாங்க. அப்போ டையில் வரக்கூடிய அலர்ஜி இந்த 3 தான் வரலாம். அலர்ஜி, கொப்பளம், கருப்பாகிறது. பட் ஹேர் ஃபாலுக்கும் டைக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், நான் மயிலாப்பூர்லேருந்து உமா கிருஷ்ணா பேசுகிறேன். சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. டாக்டர் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் உமா. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. ஹாப்பி பொங்கல். ஒரே ஒரு கொஸ்டின். 52 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. அவருக்கு இந்த கன்னத்துல 2 பக்கம் கருப்பு வருது சார். ட்ரீட்மெண்ட்லாம் போனோம், லைட்டிங் அது இதுன்னு நாங்க ஒன்றும் தெரியல. எகெயின் வருது. வந்துட்டு இது ஏதோ மருந்து போட்ட உடனே அந்த இடத்துல கொப்பளம் வருது. அதுக்கு மாத்திரம் தான் எனக்கு கொஞ்சம் செவப்பாயிருது. அந்த இடம் செவப்பாயிருதுல கொஞ்ச நாள்ல வந்து திரும்ப கருப்பாயிருது, அட்டகரி ஆயிருது. ஒயிட்டா இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரவுன் ஆகுது, அப்புறம் கருப்பாகுது. அம்மா என்ன வேலை பாக்குறாருடா? அவரு ஹெச்ஆர்ல தான் இருந்தாரு. இப்ப வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஓனா பண்றாங்க. சரி, அவரு ரிலாக்ஸ்டா இருக்காரா? அது அவரை தான் கேட்கணும். நீ ரிலாக்ஸ்டா வச்சிருக்கியா? அத கேட்டீங்களே. இல்ல, ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பொசிஷன் ஹையா போக ஸ்ட்ரெஸ் தானே டாக்டர். உங்களுக்குமே நான் ஒன்னே கேட்டம்மா, நீ அவரை ரிலாக்ஸ்டா வச்சிருக்கியான்னு கேட்டேன். இருக்கேன் சார், அப்படிதான் சார் இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்த்துப்பேன். அவர் வந்து ஆபீஸ் படிப்பு தான். சரிம்மா. இல்லம்மா, பொதுவா ஆம்பளைங்களுக்கு மங்கு வர்றதில்லை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடாமா. நீங்க சொல்றது இது மங்கு வந்து பொதுவாக ஆம்பளைங்களுக்கு வர்றதில்லை, பெண்களுக்கு தான் ரொம்ப காமன். ஏன்னா வீட்டில் ஓரமாக உட்காந்துட்டு மெட்ராஸை விற்றுருவோமா, மெட்ராஸை வாங்கிடுவோமா, கோயம்புத்தூரை விற்றுருவோமா, கோயம்புத்தூரை வாங்கிடுவோமா, உட்காந்து எதையா யோசிச்சுக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கார் வர்றாரு, அவரை எப்படி கொடுமைப்படுத்துவோம், அவரை அடிப்புமா, இன்றைக்கி கட்டையை வச்சு அடிப்புமா, பூரி கட்டையை அடிப்புமா, இப்படியே யோசித்து மெண்டலாகி போய் பூரா கருப்பாக வந்துடும். ஒன்று வெயிலில் ரொம்ப சுற்றுறவங்களுக்கு கருப்பு வரலாம். இன்னொன்று ரொம்ப சிந்தனைங்கிறது நீங்கள் ரொம்ப யோசிக்க ஒரு ஹார்மோன் பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகிறது எம்எஸ்ஹெச்னு இந்த மாதிரி கருப்பு உண்டு பண்ணிடும். அப்போது ஆம்பளைங்களுக்கு வருது அப்படின்னா ஒன்று ஆஃபீஸில் டென்ஷன். பொதுவாக ஆஃபீஸ் டென்ஷன் வந்து ஆம்பளைங்களை பெருசாக பாதிக்கிறது இல்லை, போடா இது போச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டா குடைச்சல் தாங்க முடியாது அவங்களால. சில ஆஃபீஸர்ஸ் ராத்திரி 9 மணிக்கு தான் வீட்டுக்கே போவாங்க. என்னங்க 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா,
ஐயோ நீங்கள் வேறு சார் வீட்டுக்கு போனால் கொடுமைங்க. 5 மணிக்கு முடிஞ்சு எனக்கு. ஆமாம், ஆஃபீஸில் நிம்மதியாக இருந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. 9 மணிக்கு போகணுமா, சாப்பிட்டு தூங்கிடணுங்க. மூஞ்ச பார்த்தோம் பேச ஆரம்பிச்சோம்னா போச்சு கொடுமை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கொடுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மங்கு வரலாம். ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 9 பேர் பெண்களுக்கு தான் மங்கு வரும், ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆம்பளைக்கு மங்கு வரும். பெண்கள் ரொம்ப சிந்திக்கிறனால, ஆண்களுக்கு சிந்தனைகள் குறவுனால. ஆண்களுக்கு வருதுன்னா அடி வாங்குறாருன்னு அர்த்தம்னு வைங்க, ஒரு ஜென்ரலாக வச்சுக்கிடலாம். சரியா? அப்போ இந்த டென்ஷனுக்கு இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆயின்மெண்ட் போட்டால் லைட்டன் ஆகும், திரும்ப வந்துடும். மங்கு வந்து 50% க்யூரபிள், 50% நாட் க்யூரபிள். கருப்பாக மங்கு வந்துருச்சுன்னா நாட் அட் ஆல் க்யூரபிள். ஓகே. ப்ரௌனாக மங்கு இருந்துச்சுன்னா அது க்யூரபிள். அதாவது ப்ரௌனாக இருந்துச்சுன்னா தோலினோட மேல் பாகத்திலிருந்து வரக்கூடிய வியாதி, கருப்பாயிருச்சுன்னா தோலினோட கீழ்பாகத்திலிருந்து வரக்கூடிய வியாதி. கீழ்பாகத்திலிருந்து வரக்கூடிய வியாதி முடிஞ்சு போச்சு. மேலேருந்து வரக்கூடிய வியாதி, அதுக்கு ஹெச்டிஎம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, போட்டிங்கன்னா 15 நாளில் போயிடும். போயிடுச்சு அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் ஆக்கணும், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஆக்கணும். கூட க்ளோ ஸ்கின்னு ஒரு டேப்லெட் ரெகுலர் பண்ணணும். சிந்தனையை குறைக்கணும். வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். பிரச்சனையை கொடுக்கக்கூடாது. பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இது உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவரை தான் கேட்கணும், என்ன சிந்தனையில் எப்படி சார் இப்படி வருது அப்படின்னு. அவரை கேட்டோம்னா அவர் ஒரு கதை சொல்லுவார். ஐயோ ஏன் டாக்டர் கேட்குறீங்க அப்படின்னாரு கிருஷ்ணா. அதுதான் அது கியூர். ஆமாம், அதான் கியூர். அப்போ நிம்மதியாக்குங்க, சந்தோஷமாகுங்க, மருந்தை போடுங்க. இது வியாதி இல்லை. ரொம்ப கருப்பாக போயிருச்சு அப்படின்னா அது குறையிறதுக்கு மருந்து போடலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறதில்லை. பல ஆங்கிளில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது டாக்டர். ஆமாம், இப்போ நான் எவ்வளோலாம் யோசிப்பேன். நான் கேட்குற கேள்வி எப்படி கேட்பேன்னு நினைக்கிறீங்க? என் பேஷண்ட்டை என்னப்பா ரொம்ப யோசிக்கிற, என்ன சார் செய்ய, ஒரு 10 கல்யாணம் பண்ணியிருப்பியாடா அப்படின்னு கேட்போம்னா, இல்லை சார் ஒரு கல்யாணத்திலே இப்படி ஆகிப்போச்சு அப்படிம்பாங்க. அதாவது 10 கல்யாணம் பண்ணி நொந்து போனவனுக்கு வரலாம், ஒரு கல்யாணத்திலே நொந்து போகிறோம் அவ்வளோ பேர் இருக்கான். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து மீனா பேசுறேங்க சார். சொல்லுங்க மீனா, டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஹலோ, சொல்லுடாம்மா மீனா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் அம்மா. சார், நான் உங்களுக்காண்டி ஒரு வாரமா டெய்லி யார் வருவாங்க டெய்லி பார்த்து உங்களுக்காக வேண்டி ரொம்ப வெயிட் பண்ணி இன்னைக்கு லைன் கிடைச்சி வெயிட் பண்ணி உங்களோட கால் அட்டன் பிடிச்சிட்டேங்க சார். ஏம்மா சும்மா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மரியாதையே கிடையாதும்மா எதுக்குமே. ஓ, தெரிஞ்சுட்டேங்க சார். சரிம்மா சொல்லுமா, திருப்பூர் அம்மா சொல்லு. என் ஃபேஸ்ல ரொம்ப பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் அதிகமா வருது டாக்டர். வயசு என்னம்மா உனக்கு? உனக்கு வயசு என்னம்மா? 21. கல்யாணம் ஆயிட்டாம்மா? இல்லைங்க டாக்டர். எப்போ கல்யாணம்மா? தெரியலைங்க டாக்டர். தெரியலையா? உன் கல்யாணத்தை தானம்மா கேட்டேன். வீட்டுல பார்த்து அவங்க முடிவு பண்றது தானே டாக்டர். ஏ மண்டை, அதுதான் கேட்டேன், எப்போ கல்யாணம்னு. பார்த்துட்டு இருக்காங்களா? பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர். அப்போ இன்னும் ஒரு வருஷத்துல நடக்கும்னு சொன்னேன். நான் வியாதிக்கு வைத்தியம் சொல்லணும்ல மண்டை. சரி. நீ வந்து கல்யாணம் சொல்லிட்டேன்னு நான் சொல்ற மாத்திரையை போட்டுட்டு குழந்தைய பாதிச்சிடக்கூடாதுல்ல. சரிங்க டாக்டர். டாக்டர், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேஸ்ல ஹேர் இப்ப லைட்டா வந்துட்டு இருக்கு டாக்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீசையும் தாடியும் வந்துட்டு இருக்கு. சரி, இந்த 2 கம்ப்ளைண்ட்டுக்கு உனக்கு பதில் சொல்றேன் கேளு. ஓகே டாக்டர். சரியா? இங்கே பாருங்க, இதில் பருவை வந்து நோண்டாமல், கித்தார் வாசிக்காமல், அதோட விளையாடாமல், அதில் ரிசர்ச் பண்ணாமல், அதை அமுக்கி பிதுக்கி விளையாண்டு பார்க்காம இருந்தால் பரு வந்து தழும்பாகிறதில்ல, கருப்பாகிறதில்ல. ஆனால் இவங்க பரு வந்தோடனே நேராக போய் அமுக்கி பிதுக்கி பூராத்தையும் எடுத்துட வேண்டியது. ஓட்டை விழுந்துரும்ல, பஸ் எடுத்துருவாங்க. நீங்கள் ஓட்டை விழுந்துரும்ல, ஓட்டை விழக்கூடாதுல்ல. நீங்கள் குஞ்சு முட்டையிலேருந்து பொரிக்கணுமுங்க. 15 நாளில் பொரிக்கணும்னா 10 நாள்லேயே உடைச்சிங்கன்னா குஞ்சு என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இது மொத்தமும் வம்பா போயிடும். நீங்கள் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா தானாக சரியாயிரும் பரு. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம வந்து நம்மளோட வேலையை இந்த பருவை அமுக்கி 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 விளையாண்டு பார்க்குறது. அதனால் பரு வந்து அதனோட தன்மையை காட்டுறது. எப்போ ஒரு 4 வருஷம் கழித்து பூரா ஓட்டையாக ஆகி போயிடும். அப்புறம் ஓட்டையை அடைக்கிறதுக்கு வருவாங்க. நான் சொல்லுவேன், நல்லா ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசிடுவோம்மா அப்படின்ட்டுருவேன். ஏன்னா ஓட்டையை சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சரியாக பண்ண முடியாது. சரியே பண்ண முடியாது. எந்த ஸ்கார் வந்தாலும் சரி அந்த ஸ்காரை வந்து 100% எடுக்க முடியாது. அப்போ தழும்பு வராமல் பார்த்துக்கிறது பெட்டரா, தழும்பு வந்த பிறகு வைத்தியம் பண்ணுறது பெட்டரா? வராமல் பார்த்து. அப்போ பரு வந்துச்சா சும்மா இருங்க, அதோட விளையாடாதீங்க. விளையாடிட்டீங்கன்னா பின்னாடி மாட்டிடுவீங்க. இந்த அம்மாவுக்கு பரு வருது, கருப்பாகுது. இந்த கல்யாணத்தை எதுக்கு கேட்டேன்னா, இந்த கருப்பு போகிறதுக்கு உரிய மாத்திரை, தழும்பு வராமல் இருக்கக்கூடிய மாத்திரை, இந்த ரெண்டுமே கல்யாணத்துக்கு 6 மாதத்துக்கு 6 மாதம் கல்யாணம்னா
அந்த மாத்திரையை கல்யாணத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி ஆகணும். ஓகே. கல்யாணத்தப்போ அந்த மாத்திரை போட்டோம்னா குழந்தை உண்டாகும் போது குழந்தைக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. அதனால் கல்யாணம்னா அந்த மாத்திரை போடக்கூடாது. கல்யாணம் இல்லைன்னா மாத்திரை போடலாம். கல்யாணம் இல்லை 6 மாதத்துக்கு இல்லை சார் அப்படின்னா ACN H1 ஆயின்மெண்ட், ACN H1 ஆயின்மெண்ட் ரெண்டும் கலந்து ராத்திரி, ஐசினா டெய்லி ராத்திரி, M+100 டெய்லி ராத்திரி 6 மாதம் கூட சேர்த்து க்ளோ ஸ்கின், நல்லா ஃபேர் ஆயிடுவ, கலர் ஆயிடுவ, பளிச்சுன்னு ஆயிடுவ, 6 மாதம் ரெகுலராக போடணும். இந்த மாத்திரைக்கு ஒரே ஒரு சைடு எஃபெக்ட், உதடு வெடிக்கும். உதடுக்கு வேஸ்லின் தடவணும். உதடு வெடித்தா மருந்து வேலை பார்க்குது. இல்லை சார் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இதில் ஐசினா டேப்லெட்டை வெட்டிடணும். கல்யாணம் இப்போ சொல்லிவிட்டு ஐசினா டேப்லெட்டை கண்ணி பண்ணக்கூடாது. கல்யாணம் இல்லைன்னா ஐசினா டேப்லெட்டை தாராளமாக போடுமா, நீ 6 மாதத்தில் நல்லா ஆயிடுவ. அப்புறம் PCOD, மீசை தாடி. PCOD பாலிசிஸ்டிக் ஓவேரி. பாலிசிஸ்டிக் ஓவேரி வந்து முட்டைப்பையில் வந்து கட்டி. இந்த முட்டைப்பை வந்து ஆணோட ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணும், லோ லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பெண்ணுக்கு ஆணோட ஹார்மோன் இருக்கும், ஒரு ஆணுக்கு பெண்ணோட ஹார்மோன் இருக்கும். பட் ரெண்டுமே கம்மியாக இருக்கும். ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருந்தால் ஆண், பெண்ணோட ஹார்மோன் அதிகமாக இருந்தால் பெண். பட் மீசையும் தாடியும் ஒரு பெண்ணுக்கு வளருதுன்னா மீசை தாடியை உண்டு பண்ணக்கூடிய மேல் ஹார்மோன் அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் ஹிர்சுட்டிசம். அப்போ மேல் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணணும். மேல் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PCODயை வைத்தியம் பண்ணணும். மெட்ஃபார்மின் போடணும். மெட்ஃபார்மின் டெய்லி நைட் போட்டிங்கன்னா 3 மாதத்தில் இந்த ஹார்மோன் கண்ட்ரோல் ஆயிரும். கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஹெச்னில் ஆயின்மெண்ட், இந்த ஹெச்னில் ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு அந்த முடி வளரக்கூடிய இடங்களில் மாத்திரம் போடணும். தலையில் தடவினீங்கன்னா தலையில் இருக்க முடி ஊந்துடும். மீசை தாடியில் அதில் மாத்திரம் தடவணும். கூட அதுலேயும் குறையலை அப்படின்னா லேசர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். 5 மாதம் கண்டினியூஸாக பண்ணணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இது வந்து லேசர் வந்து ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் தான், ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் இல்லை. வந்தோடனே கேட்பாங்க, சார் மீசையும் தாடின்னு ஒரு தடவை பண்ணோன்னே முழுக்க போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. முழுக்க போகிறதுக்கு நான் கடவுள் இல்லைம்மா, ஒரு ரெகுலராக பண்ணுவீங்கன்னா போகலாம். லேசர் வந்து ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் இல்லை. கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது, கம்ப்ளீட்டாக போகாது. ஏன்னா அது ஒரு ஹார்மோன்னால் வரக்கூடியது. எவ்வளவு தான் வைத்தியம் பண்ணாலும் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 90% ஹேர் குறைஞ்சிருச்சுன்னா மீசை தெரியாமல் இருக்கும், தாடி தெரியாமல் இருக்கும். நம்ம வீரபாண்டிய கட்டவும்னு ஆக மாட்டோம். டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் ஆர்டிஃபிஷியலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க, இல்லை வந்து எக்ஸ்டர்னலாக தேர்ட் பார்ட்டி வைஸாக வந்து இப்போ வற்புறுத்துறாங்க டாக்டர் இந்த முடியை. ஸோ அது வந்து என்கரேஜபிளாக இல்லையா டாக்டர் ஸ்டைலிங்காக? அதாவதுங்க, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், இந்த பெர்மிங், இந்த இது எல்லாமே ஹேருக்கு டேஞ்சரஸ் கிடையாதுங்க. ரூட்டில் படாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் எதுவுமே ஹேருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. பட் என்னென்னா, இப்போ நீங்கள் தினம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஹேர்னோட கெராட்டினை உடைக்கிறீங்க, ப்ரோட்டீனை உடைக்கிறீங்க. ஹேருக்கு சத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமான முடியை நீங்கள் எடுத்து பிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு முடியை உங்களால் பிக்கவே முடியாதுங்க. ஒரு நீளமான ஒரு பெண்ணோட முடியை எடுங்க, அந்த பெண்ணோட முடியை நீங்கள் நூலை அத்துற மாதிரி அத்து பாருங்க பார்ப்போம், அக்க முடியாது. ஓகே. 10 கிலோவை தூக்கலாம் அந்த முடியை வச்சு. அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கானது. நான் மாடுனோட கொம்பு சொன்னேன், அது ஹார்டு கெராட்டின். இந்த சாஃப்ட் கெராட்டின் 10 கிலோவை தாங்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னா எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அந்த ஸ்ட்ராங் கெராட்டினை நீங்கள் உடைச்சா தான் ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியும். ஓகே. அப்போ அந்த ஹார்ட் கெராட்டினை உடைக்கிறது நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ப்ராப்ளம். ஹேரை மாத்திரம் எதுவும் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரூட்டை தொடாதீங்க. ஹேருக்கு மாத்திரம் அயன் பண்ணுறேன், ஹேருக்கு மாத்திரம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன், குட். பட் கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணுறது ரேர் ஆக்குங்க. இப்போ நீங்கள் சினிமா நடிகைகள் பண்ணுறாங்க, சினிமா நடிகைகள் தினம் ஸ்ட்ரைட்டன் பண்ணணுங்கிறாங்க. நான் இப்போ தினம் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணக்கூடிய சினிமா நடிகைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், எப்பா நீ வந்து ஹேரை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும், உன்னோட கெராட்டின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கெராட்டின் ஸ்ட்ராங்காக இருக்குது, சீக்கிரம் டெய்லி நைட் போட்டுக்கோ, நீ அயன் பண்ணிக்கோ. கூட பயோட்டின் போட்டுக்கோ, பயோனாயி போட்டுக்கோ. பயோனாயும் சீக்கிரம் போட்டுட்டு நீ அயன் பண்ணேன்னா பெருசாக பாதகம் இருக்காது. இல்லைன்னா அந்த கெராட்டின் எல்லாம் உடைய தின்னாயிரும். முடி தின்னாயிருச்சுன்னா ஃப்ரெஜைல் ஆயிரும். நீங்கள் அந்த முடியினோட ஸ்ட்ரென்த் நான் சொன்ன மாதிரி 10 கிலோவை தாங்கக்கூடிய முடி 1 கிலோ கூட தாங்கலைன்னா அப்போ எப்படி ஆயிரும்? முடி உதறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. பட் பர்மனெண்ட் ஹேர் ஃபால் இல்லை, அதெல்லாமே டெம்பரரி தான். ஏன்னா நம்ம ரூட்டில் என்டேஞ்சர் பண்ணாமல். ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, கெமிக்கலை உள்ளே இருந்து தடவாங்க. அந்த மாதிரி தடவாமல் ஹேரை மாத்திரம் எடுத்துட்டு ஹேருக்கு மேலே ஒரு கிளிப்பை போட்டு முடிக்கு மாத்திரம் அந்த கெமிக்கலை போட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா பெருசாக தொந்தரவு இல்லை.
ஓகே டாக்டர். ஸோ பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு, சில பேருக்கு வந்து முடி இயற்கையிலே சின்னதாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ இதை பற்றியும் இந்த தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வந்து தடவுனா முடி வளருமா வளராதா பற்றி இந்த சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நீளமான முடி, கட்டையான முடி. கட்டையான முடி இருக்கிறவங்க எல்லாரும் நீளமாக்கணுங்கிறாங்க. நீளமாக இருக்கிற முடியெல்லாம் கட்டையாக வெட்டி விட்டுறாங்க. ஆமாம், சரியா? என்னால் முடியை பார்க்க முடியல, முடி குளிக்க முடியல, முடியை வந்து இது பண்ண முடியல, அதனால் முடி கொட்டுது அப்படின்னு. அதாவது கொடுத்து வச்சவங்க எப்படின்னு கேட்டால், நான் முடியினோட சுழற்சி சொன்னேன். ஆனஜன், டீலஜன், கேட்டஜன். அதாவது 80% வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். 3 மாதம் தூங்கிக்கிட்டே இருக்குது. அது ஒரு 10% 15%. 5% உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. அது 3 வாரம். 3 வருஷம் வளருது, 3 மாதம் தூங்குது, 3 வாரம் உதிருது. அப்போ ஒரு செடி எப்படி இலையை கொட்டுதோ, இலையை கொட்டிட்டு அப்படி அழகாக திரும்ப நல்லா முளைக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி முளைக்குது. பட் கடவுள் எப்படி வச்சுருக்காரு? 80% முடியை சேஃப்டி பண்ணிடுறாரு. 5% முடியை தான் உதிர வைக்கிறார் ஒரு டைம். 5% உதிரும், மீதி 95% இருக்கும். அடுத்த 5% உதிரும், அதுக்குள்ளே இது வளர்ந்துடும். ஓகே, இப்படியே அந்த சுழற்சி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வேண்ட நீளமாக முடி வேணும் டாக்டர் அப்படிம்பாங்க. நான் சொல்ல, ஒரு 10 கிலோ கல் எடுத்து பொல்லங்காய் வளர்கிறதுக்கு கல் கட்டி விடுவாங்க. பொல்லங்காய் நீளமாக வளர்கிறதுக்கு கல் கட்டி விடுவாங்க. அது மாதிரி ஒரு 10 கிலோ வச்சு உன் முடியில் கட்டி விட்டுருமா, நீளமாக வளர்ந்துடும் அப்படிம்பேன் கிண்டலுக்கு. என்னென்னா, இந்த வளர்ச்சி அந்த 3 வருஷம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கூடுதலாக இருந்தால் 4 வருஷம் வளருதுன்னு வைங்க, இல்லை 5 வருஷம் வளருதுன்னு வைங்க. சில பேருக்கு அப்படி இருக்குது. அதாவது அந்த ஆனஜன் ஃபேஸ், அந்த வளரக்கூடிய ஹேர், அந்த வளரக்கூடிய அந்த காலங்கள் வந்து அதிகமாகிருச்சுன்னா அவங்களுக்கு நீளமான முடி. அந்த 3 வருஷம் வளர்ச்சியில் அது 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்க, வளர்ச்சி குறையுதுன்னு வைங்க, வளர்ச்சியினோட காலம் குறையுதுன்னு வைங்க, முடி முட்டுண்டாயிரும். ஓகே, எடிவாலாகி போயிடும். ஓகே, இல்லைன்னா அந்த வளர்ச்சியினோட காலங்கள் இது வந்து பொதுவாகவுமே பொதுவாகவுமே ஜெனட்டிக். பட் இதை நம்ம ஏதாவது செய்யலாமா, நம்ம அந்த வளர்ச்சியினோட இதை கூட்டலாமான்னு கேட்டால், ஆனஜன் ஃபேஸை மாத்திரம் கூட்டுறதுக்கே மருந்து இருக்குது. ஆனஜன் ஃபேஸை மாத்திரம் கூட்டுறதுக்கு அந்த ஆனஜன் ஃபேஸை கூட்டி விட்டோம்னா கொஞ்சம் நீளமான முடி வந்துடும். பட் நான் என்ன சொல்லுவேன், பொதுவாக ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 30 வயசுலேருந்து டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி குறைய ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் நான் தலையில் 1 லட்சம் முடி இருக்கும்னு சொன்னேன். அது வந்து 25லேருந்து 35 வரும்போது 90,000 முடி ஆயிரும். ஓகே, 35லேருந்து 45 ஆகும்போது 80,000 முடி ஆயிரும். 45லேருந்து 55 போகும்போது 60,000 முடி ஆயிரும். 55 தாண்டும் போது 50,000 40,000 முடி தான் இருக்கும். இதுதான் டென்சிட்டி வந்து நார்மலாக குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஓகே, நீங்கள் 1 லட்சம் முடி அப்படியே 1 லட்சம் முடி கடைசி வரைக்கும் இருக்குமானா இருக்காது. அப்போ நம்ம இந்த டென்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஃபோலிக்ரோ நான் லேடிஸுக்கு பொதுவாகவே எழுதி கொடுக்குறது. எப்போ 35 வயசு ஆயிடுச்சு, முடி உதறல, உன் முடி வந்து நல்லா இருக்கணும் பின்னாடி அப்படின்னு நீ நினச்சேன்னா, இந்த ஃபோலிக்ரோ சொல்யூஷனை தினம் நைட் எடுத்து தலைக்குள்ளே ஊற்று, மூஞ்சில் ஊற்றிடாத, மூஞ்சில் கரடி குட்டி மாதிரி முடி முளைச்சிடும். இது உமனுக்கு மட்டுமா இல்லை பெண்ணுக்கும்? எல்லாரும். ஃபோலிக்ரோங்கிறது சொல்யூஷன். டெய்லி நைட் உள்ள தடவிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அந்த ஆனஜன் ஃபேஸ் கூடிரும், முடி உதிரக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். இப்போ ஆனஜன் கூடும்போதே உங்களுக்கு நீங்கள் 3 வருஷத்தில் உதிர வேண்டிய முடி 5 வருஷம் வரைக்கும் நம்ம தள்ளி விட்டோம்னா அதுவே நமக்கு அந்த டென்சிட்டியை கொடுத்துரும். ஓகே, அப்போ அந்த ஃபேஸ் அந்த வளரக்கூடிய காலங்களை மாத்திரம் கூட்டி விட்டோம்னா நீளம் கூடிரும். ஃபோலிக்ரோ ராத்திரி, சீக்ரோ காலையில். ஓகே, இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணணும். 1 கருவேப்பிலை சட்னி, கீரை, பேர்ச்சம்பளம், இதை கொஞ்சம் அதிகம் டயட்டில். இதை மாத்திரம் பண்ணோம்னா போதும். இதில் என்னென்னா, இந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் நிறைய எண்ணெய்களை பற்றி நிறைய பிரச்சனை வந்து நீங்களும் கேட்டீங்க. தலையில் தேய்க்கிற எண்ணெய் வந்து முடி வளர்ச்சிக்கு பிரயோஜனப்படுமான்னு கேட்டிங்கன்னா, முடியினோட தலையை சீவுறதுக்கும்
முடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் தான் தலைமுடிக்கு போடுற எண்ணெய் பிரயோஜனமே ஒழிய வேறு எண்ணெய் பிரயோஜனம் இல்லை. அது ரூட்டில் பட்டாலும் எதுவும் கிடையாது கிடையாது கிடையாது. எண்ணெய்க்கும் தலைமுடிக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, சரி, எண்ணெயில் நான் அதை முக்கினேன், அந்த இலையை போட்டேன், இந்த இலையை போட்டேன், இதை போட்டு நான் ஒரு பெரிய தைலம் செஞ்சுருக்கேன், முடி அதனால் முளைக்குமா? முளைக்காது. நான் எருமாட்டு தோல்ல இருந்து எடுத்தேன், இல்லை அமேசான் காட்டிலேருந்து புறக்கி கொண்டாந்தேன், முளைக்காது. அப்படி முளைச்சிச்சின்னா இங்கே இருக்கிற கெமிக்கலை எதையோ உள்ளே சேர்க்குறாங்க. ஓகே, இந்த கெமிக்கலை சேர்க்காம இந்த மினாக்சிடில் கெமிக்கல் ஒன்று தாங்க ப்ரூவ்டு ஹேர் க்ரோத்துக்கு. ஓகே, சீரம் ஒன்று தான் ப்ரூவ்டு. அதை எதையோ கலக்குறாங்க. அது கலக்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அது வில்லங்கமாக போயிடும். ஓகே, இல்லைன்னா பொதுவாக எண்ணெய்க்கு முடியை வளர்க்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ எண்ணெய் போடல அப்படின்னா தப்பு இல்லையா? தப்பு இல்லை. பொடுகு இருக்கா? தேங்காய் எண்ணெய் தயவு செஞ்சு போடாதீங்க. பொடுகோட கிருமி எண்ணெயை தின்னு நல்லா வளரும், உண்டு கொளிச்சு வளரும். அப்போ பொடுகு கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பொடுகு குறைக்கலன்னா ஹேர் ஃபால் குறையாது. அப்போ பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் தடவே செய்யாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் போடுங்க, பொடுகு குறைஞ்சிரும். நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள், ஹேரை ட்ரையாக வைங்க, பொடுகு குறையும். ஸோ பொடுகு இருந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் வந்து அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். தேங்காய் தான் பூரா நல்ல கொழுப்பு தானே, தேங்காவை தின்னு நல்லா வளர்ந்துடும் அந்த கிருமி. ஸோ பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயை தொடவே கூடாது, தேங்காய் எண்ணெயை பார்க்கவே கூடாது. ஓகே, போடுறதா இருந்தால் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் இல்லையா பேசாமல் இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலே பொடுகு குறைஞ்சி போயிடும். நீங்கள் பொடுகுக்கு நல்ல சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் பொடுகு குறையணும்னு சொன்னீங்கன்னா குறையாது. ஓகே, ஓகே. அப்போ முடி வந்து அந்த 35 to 40 இருக்கிறவங்க எல்லாரும் ரெகுலராக ஃபோலிக்ரோ நைட் காலையில் சீக்ரோ போட்டால் அந்த ஹேர் ஃபாலை கண்டெயின் பண்ணிடலாம். அந்த 35 to 55 வரைக்கும் அந்த ஹேரை ப்ரிசர்வ் பண்ணிடலாம். ஸோ டென்சிட்டியும் லென்த்தும் வந்து லென்த்தும் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கரெக்டாக பண்ணணும், சின்சியராக பண்ணணும். ஓகே, ஓகே டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். எனக்கு 36 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சார் சொல்லுங்க தம்பி. ஒரு 1 year பேக் ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்தேன் என்னோட கைவலிக்காக. சரி. அந்த டாக்டர் நான் திருப்பி ஒரு 1 month, அப்ப அந்த 1 month நல்லா எனக்கு முடி கொட்டுச்சு. அது கேரளா பேஸ்ட்லாம் முடி கொட்டுச்சா? அங்க பாலக்காடுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். சரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால், நிறைய நல்ல முடி இருந்தது, ஆனா ஒயிட் ஹேர் தான். அது வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. இப்போ கொஞ்சம் மண்டை தெரியற அளவுக்கே இருக்குதுதான். ஏதோ மருந்து சாப்பிட்டு நிறுத்த முடியுமா? தம்பி, உங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவளுக்கு? இல்ல சார், நிஜமா இல்ல. உண்மையாவே இல்லையா? இல்ல 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 சார், அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு அது வழுக்க தானேயா? ஃப்ரண்ட்ல கொஞ்சம் போனா என்ன, பெருசா போனா என்ன? அதாவது உங்க நெத்தி உங்க அளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். டே மண்டப்பையனா, அது வழுக்க தானடா தம்பி. எல்லாம் அது வழுக்க தான்டா. நாங்கெல்லாம் சும்மா மேக்கப் போட்டு அப்படி மறைச்சு வச்சிருக்கோம்டா. இப்ப நான் அதே மாதிரி தான் மறைச்சு வந்துட்டு எல்லாம் உனக்கு சென்டர்ல முடி இருக்கா? சென்ட்ரல் தான் இருக்கு சார். கொஞ்சம் இப்போ கொட்டின மாதிரி தெரியுது, கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு முடி இல்ல, முடி குறைஞ்சிருக்கிறது தெரியுது கொஞ்சம். நல்லா 1 yearல தான் இந்த டிஃபரன்ஸ். கல்யாணம் ஆயிட்டா? ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு வந்துச்சா, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே வந்துச்சா? இப்பதான் சார், இந்த 1 year தான் சார். கல்யாணம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. கல்யாணம் ஆனோடனே பொதுவாக ஆம்பளைங்களுக்கு முடியெல்லாம் புடுங்கப்படும், அதுதான் கேட்டேன். அப்படி இல்லை. சரி, அவனுக்கு புரியல. சரி, இந்த பாருங்க, இது வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ். மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி, அப்பாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கை இல்லை. அதுக்கு முன்னாடி ஜீனா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க நம்ம குடும்பத்தில் வழுக்க இருந்தால் அவங்களுக்கு என்ன ஹார்மோன் அதிகமாக இந்த வழுக்க வந்துச்சோ அதே ஹார்மோன் நமக்கு அதிகமாக இருக்குது, இந்த ஆண்ட்ரஜனுங்கிற ஹார்மோன். இந்த ஆண்ட்ரஜன் கூடுதலாச்சுன்னா இந்த ஆண்ட்ரஜன் முடியினோட வேருக்குள்ளே அதனோட ஒரு உபப்பொருள் உள்ளே போய் முடியினோட வேரை திங்குது. இதுதான் பேசிக் ப்ராப்ளம். ஆண்ட்ரஜனுக்கும் முடி உதிர்வுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இல்லை. இந்த ஆண்ட்ரஜன் சொன்னோன்னே, சார் மேல் ஹார்மோன் சொன்னீங்களே, அப்போ நீங்கள் போடுற மாத்திரை மேல் ஹார்மோன் இப்போ தட்டிடுமா? மேல் ஹார்மோன் தட்டிட்டா நான் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? முடியாதா? இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க உடனே. எடா, இது மேல் ஹார்மோனோட சப் ப்ராடக்ட். இந்த சப் ப்ராடக்ட் முடியினோட வேருக்குள்ளே போகக்கூடிய தன்மை உள்ளது. அதை கண்ட்ரோல் பண்ணால் போதும், ஒன்றும் செய்யாது. ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, முடிக்கு வைத்தியம் பண்ணாதீங்க, முடியோட டாக்டரை பார்க்காதீங்க. முடியோட டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்மையை காலி பண்ணிடுவார், உங்கள் ஆண்மை போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இந்த முடிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையில் சைடு எஃபெக்ட் இருக்குது. சைடு எஃபெக்ட் இல்லாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னை பார்க்க வந்தால் சைடு எஃபெக்ட் தான்.
ஹாஸ்பிட்டல் போனால் சைடு எஃபெக்ட் தான். அதுக்காக டாக்டரை பார்க்காம இருக்க முடியுமா, இல்லை ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது. டாக்டரை பார்த்தாலே ஒரு சைடு எஃபெக்ட் தான். நான் பொதுவாக அப்படி தான் சொல்லுவேன், டாக்டரை ரொம்ப பார்க்காதீங்க, டாக்டரை பார்க்காம இருந்தீங்கனாலே நல்லது அப்படின்னா. ஏன்னா கெமிக்கல்ஸ் தான் நம்ம கொடுக்குறது எல்லாமே, அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். பட் நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்புக்கும் தெரியாமல் செய்கிற தப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ இந்த மாத்திரையை கொடுக்குறேன், இந்த மாத்திரை எவ்வளோ அளவு எனக்கு குறைக்கும், எந்த அளவில் நான் நிப்பாட்டணுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. அப்போ நீங்களாம் செல்ஃப் ட்ரக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் எழுதிட்டேன் 2 வருஷம் நீங்கள் வைத்தியம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், என்னை நீங்கள் அதோட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மருந்து அதே மருந்தை தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்னி நாளைக்கு கரண்ட் கீழே விழுந்துடும். ஃபில்டர் ஆகணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மாற்றிக்கிட்டே வருவேன், ட்ரக்கை ரொட்டேட் பண்ணுவேன். 2 வருஷம் வைத்தியம் ஆம்பளைங்களுக்கு வழுக்கை, 2 வருஷம் வைத்தியம் முடிஞ்ச பிறகு ஸ்ப்ரேயை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அந்த ஹார்மோன் அரெஸ்ட் ஆகிருக்கும், நீங்கள் முடிய வளர்க்குறது கண்டினியூ பண்ணணும். அது கண்டினியூ பண்ணாமல் இருக்கவே முடியாது. இப்போ இவருக்கு முன்னாடி இப்படி போயிருக்கு, நடுவில் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நடுவில் போக ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த நடுவில் ஒரு உருண்டை விழுந்துடும், இங்கே இருக்கிற ஒரு உருண்டை விழுந்துடும். இந்த 2 உருண்டையும் சேர்ந்துருச்சுன்னா உலகமாக உருண்டையாக பாலைவனமாகி போயிடும். பாலைவனமாகி போயிடுச்சுன்னா நாளைக்கு ஃபிகர் பார்க்காது, ஒன்றுமே கிடைக்காது, சும்மா சுற்றணும் பிறகு. ஏன்னா நான் இந்த ஃபிகர் கிடைக்காதுன்னு நேற்று ஒரு பேஷண்ட்டை சொன்னேன், எப்பா இந்த முடியெல்லாம் போயிடுச்சுன்னா உனக்கு ஃபிகரே கிடைக்காதுறான்னு. சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. ஓ கல்யாணம் பண்ணால் நீ ஃபிகரே பார்க்க மாட்டியாடா, ராமபிரானாடா நீ அப்படின்னம்னா, போங்க சார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சார், இப்போ இருக்கிறதே என்னால் தாங்க முடியலன்ட்டார். என்ன இது, அதாவது இது எதுக்காக சொல்கிறதுனா 100% க்யூரபிள் டிசீஸ் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அதர்வைஸ் மேல் பேட்டர்ன் பால்னஸ் 100% க்யூரபிள். 100% க்யூரபிள்னு சொல்லியாச்சுன்னா அதை நம்ம விட்டோம்னா மடத்தணும். நம்ம அவன் சொன்னால் இவன் சொன்னால் ஆன்மை போச்சு இது போச்சு, சைடு எஃபெக்ட் எல்லாமே டெம்பரரி. சரி அப்படியே சைடு எஃபெக்ட் வருதுங்க, உங்களோட விந்து எண்ணிக்கை குறையுதுங்க நான் கொடுக்குற மாத்திரையில். அது சைடு எஃபெக்ட் எப்படி இருக்கும், அந்த மாத்திரையை விட்டோன்னு திரும்ப நார்மல் ஆயிரும். அந்த மாத்திரையினோட அளவு இருக்கிற வரைக்கும் இது 1000ல் ஒரு ஆளுக்கு வரும். அப்போ 999 பேரையும் வழக்கையாக்கி விட்டுருவோமா, முடியாது. அப்போ 1000 பேருக்கு வைத்தியம் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு சைடு எஃபெக்ட் வருங்கிறதுக்காக நான் 1000 பேர் மண்டையை வழுக்க மண்டையை ஆக்க முடியாது. ஒரு ஜென்ரேஷனையே இப்படி யோசி வழுக்கை ஆக்கி விட்ருவாங்க. அப்பாவுக்கு வழுக்கை, அப்பாவோட அப்பாவுக்கு வழுக்கை, அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்கைனா நீங்கள் பொட்டன்ஷியலாக வழுக்கை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வருஷம் வைத்தியத்துக்கு தயாராகிக்கிடுங்க. என்ன பண்ணணும், ஹேர் 10% சொல்யூஷன் டெய்லி நைட், தலைக்கு முகத்துக்கு இல்லை, சீக்கிரம் மண்டை முடிக்கு எல்லாத்துக்கும். நைட்டு போடுற ஸ்ப்ரே மண்டைக்கு, காலையில் போடுறது மண்டை முடி ஃபுல்லாக. டேப்லெட் ஃபைன் இது 2 மில்லிகிராம் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு, அப்புறம் 1 மில்லிகிராம் 2 இயர்ஸுக்கு, பயோனாயி 2 இயர்ஸுக்கு. இதை விட்டாச்சுன்னா 2 வருஷத்துக்கு மாத்திரையை விட்டுறணும். 2 வருஷம் கழித்து மாத்திரையை ஆல்டர்னேட் டேஸ், வீக்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ் போட்டு மாத்திரையை விட்டுறோம். அந்த ஹேர் டென் ஸ்ப்ரேயும் சீக்ரோ சீரமும் லைஃப் லாங் போடணும். லைஃப் லாங் போட்டிங்கன்னா தம்பி தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா பழுத்த பழமாயிருவீங்க. எனிவே டாக்டர், நம்ம நிறைய இன்றைக்கி டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஹலோ டாக்டர் 9 o'clock பதிலாக 11 o'clock. இதுக்கு லேடிஸ்க்காகவா? இல்லை டாக்டர், எல்லாரோட மக்கள், அதாவது இல்லைப்பா லேடிஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பார்க்கட்டுங்கிறதுக்காக, அதுவும் சாரோடைய ஃபேன்ஸ்க்காக ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மக்கள் உங்களை ஷோ கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அடுத்த வாரம் 11 மணி. ஆமாம், அடுத்த வாரத்துலேருந்து 11 வரப்படுது. இப்போ 9 மணிக்கு திட்டு வாங்குறது 11 மணிக்காக கொஞ்சம் அது அவ்வளோதான், கொஞ்ச நேரம் கழிச்சு சூடாக திட்டு வாங்குவாங்க. ஆமாம், வீட்டில் எல்லாம் ரெடி ஆகி ஃப்ரீயாக உட்காந்துட்டு அவ்வளோதான். எனிவே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக அமைஞ்சது வழக்கம் போல். ஸோ வியூவர்ஸ், அடுத்த வாரத்திலிருந்து 9 மணிக்கு பதிலாக 11 மணிக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் புது பொலிவோட டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதே போல் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல புது பொலிவோடு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேலு மற்றும் அலெக்ஸ். ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.